ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்றும் தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உங்கள் கருத்து சார்? வணக்கம்ங்க. இப்ப ஏற்கனவே பல தீர்ப்புகள் முருக பக்தர்களுக்கு சாதகமா இருந்தது. இருந்தாலும் கூட இந்த அறநிலைத்துறையும் அரசாங்கமும் மேல தீபம் ஏற்றுவதற்காக எந்த வகையும் செய்யாம தடை போட்டு இருந்தது. அப்ப நம்ம நீதிமன்றம் மறுபடியும் சென்று போகும்போது ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள், அந்த நீதிபதி அவர்கள் மேல தீபம் ஏற்றணும் அப்படின்னு அறநிலைத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அதை அவங்க நடைமுறைப்படுத்தாம அப்பீலாக 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி இந்து முருக பக்தர்களுக்கு ஒரு பெரிய வரலாற்றினுடைய இது ஒரு தீர்ப்பாக நினைக்க வேண்டி இருக்கின்றது. ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மேல போய் ஆய்வு செய்து அவர் சொன்ன தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, இந்த அறநிலையத்துறை உடனே நிறைவேற்றிருக்கணும் அப்படிங்கிறத முருக பக்தர்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா இவங்களுக்கு இந்து விரோதமா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தடை போட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த தீர்ப்பானது வரவேற்புக்கான தீர்ப்பு, வரலாற்று தீர்ப்பு. முருக பக்தர்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு. இத உடனடியாக இவங்க இத நிறைவேற்றணும் அப்படிதான் நம்ம இந்த அரசாங்கத்துக்கும் அறநிலை சொல்றோம். இதை விட்டுட்டு அவங்க மேல் கோர்ட்டுக்கு போறோம், அப்பீலுக்கு போறோம் அப்படின்னு கைவிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்னும் பக்தர்களின் கோரிக்கை நியாயமானது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்தவிதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மாண்புமை நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்றம் மக்களுக்கும், இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபாலன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிவம் உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை இறைவனுக்கு அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக தொடரும். அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன். அவர் நீதிபதிக்குரிய அந்த தராசோடு உடையவன் தான் திருப்பரங்குன்றம் முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் அடித்து உடைத்து தகர்த்து முருகன் எங்களுக்கு வெகுமானம் தந்திருக்கிறான். எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமை நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிருந்து சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்க இல்ல. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படிதான் நாங்க அதை மதிச்சு போனோம். அப்படி இருக்கும் பட்சத்துல மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல வாதிட்டு கோவிலுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, மக்களுடைய மத உணர்வுக்கு, மன உணர்வுக்கு எதிராக நடந்தது ஏற்கத்தக்கதல்ல. ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைகிறார் பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி. அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்றும் தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உங்கள் கருத்து சார்? திராவிட மாடல் திமுக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடியாகவும், பெரும்பான்மை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகவும் தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த திராவிட மாடல் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர், அவர்களுடைய அடிவருடிகள் தொடர்ந்து ஒரு தீர்ப்பை அளித்ததற்காக
நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களை தரக்குறைவாக எல்லாம் விமர்சித்த போது கூட அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், மதவாத அரசியலை முன்னெடுத்ததற்காக இந்த தீர்ப்பினுடைய முழு விஷயமுமே அந்த மதவாத அரசியலை கண்டித்துத்தான் இருக்கிறது. அதனால அவர் பெரும்பான்மை மக்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும். நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களிடமே மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில மதவாத அரசியலை முன்னெடுத்து இந்து மக்களுடைய நம்பிக்கைகளை, இந்து மக்களுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்தி இருக்கிறது. அதனால இது மிகப்பெரிய வெற்றியாக நாம் கண்டாலும் கூட இந்த திராவிட மாடல் திமுக அரசு இதற்காக வருந்த வேண்டும். உண்மையான ஜனநாயகம் வென்றிருக்கிறது, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த தீர்ப்பு நீண்ட காலம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தீர்ப்பாகத்தான் அமைய போகிறது என்பதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நல்ல நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. 6/1 செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முதல் திமுக அரசு இனியாவது தனது அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானது என நீதிமன்றம் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்புக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாம ஒரு மிக பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம நன்றியை தெரிவிக்கும். அதே மாதிரி அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 48 கிராமங்கள், அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த நேரத்தில் அங்க தீபமெல்லாம் ஏற்றி அவர்களெல்லாம் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட அவங்க ஒரு விரதம் போல கடையடைப்பெல்லாம் நடத்தி கடைகளில் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம மிகுந்த கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடந்தது. அடையாள உண்ணாவிரதத்தில் நிறைய பேர் கலந்துக்கணும், ஆனால் அதுக்கும் இடையூறு செய்தார்கள். 50 பேர் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு கிடைத்து அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்கள் அடுத்தடுத்து கலந்து கொண்டாங்க. அதில் ஈடுபட்ட ஒரு 300-400 பேர்களுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நேரமாகவும் இந்த நேரத்தில் நாம் தெரிவிக்கிறோம். அதே போல வீடுகளில் சேவர் கொடியை பறக்க விட்டு தீபமேற்றி அங்கே தங்களுடைய அந்த ஆதங்கத்தை கோலங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி திருப்பரங்குன்றம் மலையில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே தீபத்தூண் உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைகிறார் பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். தற்போது திருப்பரங்குன்றம் மலையில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே தீபத்தூண் உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்றும் தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உங்கள் கருத்து சார்? இது மிகப்பெரிய தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி. ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்து மக்களுக்கு எதிராக, அவருடைய ஆன்மீக உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்டது. தமிழக மக்கள் மிகுந்த மனவேதனையில் இருந்தார்கள். இந்த திமுக அரசு ஏன் மதச்சார்போடு நடந்து கொள்கிறது
என்று கவலையில் இருந்தார்கள். இடையிலே சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மலைக்கு சிக்கந்தர் தர்காவிற்கு மக்களை அனுமதிக்கும் போது திருப்பரங்குன்றம் மலையில் பக்தர்கள் செல்வதற்கு அனுமதிக்காத ஒரு சூழல் வந்தது. மக்கள் கண்டித்த பிறகு அதை அனுமதித்தார்கள். திட்டமிட்டு ஓரவஞ்சனையோடு மத சார்போடு திமுக அரசு செயல்பட்டது அப்பட்டமாக தெரிந்தது. அவருடைய உணர்வு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை இன்றைக்கு நீதிபதிகள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். பொது அமைதிக்கு குந்தகம் விளையும் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதை நீங்கள் அரசியலாக்குகிறீர்கள். இது தர்காவிற்கு சொந்தமான இடம் இருக்குமோ என்று நினைப்பது கூட சிறுபிள்ளைத்தனமானது. இது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. இப்பொழுது தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு முன்னாள் தீர்ப்புகளை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. எனவே கலெக்டர் தலையிட்டு இது உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மிக அழகாக மக்களுக்கு என்னென்ன சந்தேகங்களை இவர்கள் உருவாக்கி விட்டார்களோ, எல்லைக்கல், சர்வேக்கல், அளவெடுக்கிற கல், வானத்தை அளக்கிற கல் என்றெல்லாம் கற்பனையிலே அடுக்கினார்கள். அதே அவர்கள் கனிமொழி அவர்கள் தெரிவித்த கருத்தை கோவில் அதிகாரிகள் நீதிமன்றத்திலே தெரிவித்தார்கள். இது எந்த அளவுக்கு நியாயம், மிகப்பெரிய அநியாயம் என்று மக்கள் வேதனையில் இருந்தார்கள். இன்றைக்கு 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிக்கு நாம் எல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இது கடவுளால் கிடைத்த தீர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நியாயத்துக்கு எதிராக, தர்மத்துக்கு எதிராக, மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக, ஆன்மீக பக்தர்களுடைய அந்த மன உறுதியை குலைக்கும் விதமாக, அவருடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொண்ட திமுக அரசிற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இதை இப்பொழுதாவது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இதிலும் பல பிரச்சனைகளை மீண்டும் உருவாக்கலாமா, அடுத்த நீதிமன்றத்துக்கு போகலாமா, உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாமா என்றெல்லாம் நினைத்தால் அது மிகப்பெரிய வஞ்சனையோடு தமிழக மக்களை வஞ்சிக்கிற செயலாக அமைந்துவிடும். தெளிவாக சொல்லி இருக்கிறார். பொது அமைதிக்கு குந்தகம் என்றால் அது மக்கள் காரணம் அல்ல, தமிழக அரசுதான் காரணம் என்று நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நல்லபடியாக அந்த தீபத்துணிலே மீண்டும் தீபம் ஏற்றுவதற்கு நாம் தயாராக இருப்போம். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே ஏற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கலெக்டருடைய பாதுகாப்போடு, காவல்துறை பாதுகாப்போடு யாரெல்லாம் ஏற்றுவதற்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு முழுக்க பாதுகாப்பு அளித்து இந்த தீபத்துள்ளே தீபம் ஏற்றப்படும். அங்க இருக்கிற போராட்டத்தில் அன்பு தம்பி சந்திரனுடைய தியாகம் மகத்தானது. அதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட அங்கே கலந்து கொண்டார்கள். எங்களுடைய மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் அவர்கள் மதுரை சென்ற பொழுது இஸ்லாமிய சகோதரர் கூட இங்கே கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தீபமேற்றுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தீபமேற்றுவதில் கனிமொழிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் பிரச்சனை. இதை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்த்தார்கள். இந்துக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அதாவது இந்துக்களை வேண்டாம் என்று தூக்கி எறிவதற்கு இந்த அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதை திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற மறுத்த தமிழக அரசினுடைய அந்த மனசை, அவருடைய அந்த குறுகிய எண்ணத்தை வெளிக்காட்டியது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்றுதான் மக்களிடம் நாம் கேட்க வேண்டும். முதலமைச்சர் இந்த உத்தரவை சரியாக செயல்படுத்துவார் என்று நம்புவோம். நன்றி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைகிறார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்ட நிர்வாகம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இது பற்றிய உங்கள் கருத்து சார்? மத நல்லிணக்கத்திற்கு ஏற்றவாறு நடுநிலையான நியாயமான தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கியிருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மேலும் இருதரப்பினரும் தங்களுடைய கடமைகளை முறையாக சரியாக
செய்யக்கூடிய வகையிலே நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை கோரியிருக்கிறார்கள். இருப்பினும் சட்டம் ஒழுங்கு என்ற பெயரிலே தேவையில்லாத குழப்பங்களை தமிழக அரசும் மதுரை ஆட்சியாளர்களும் ஏற்படுத்த நினைப்பது தவறு என்ற ரீதியிலே இப்பொழுது பொதுமக்களுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். சற்று முன் இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ் பேட்டியளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் முன்னாடி வாங்க முருக பக்தர்களுடைய அந்த வேண்டுதல் பலித்திருக்கிறது. இந்த மேதகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்பிலையும் நம்முடைய ஆட்சியர் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் நீதிபதிகள் ரொம்ப தெளிவா அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அறநிலைத்துறைக்கும் அந்த கோயிலுடைய நிர்வாகத்துக்கும் தான் இருக்கு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுல அவங்க எந்த காலகட்டத்திலையும் எந்த காரணமும் சொல்லி இதை தவிர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரும், அதாவது தனிநபர்கள் யாரும் மேல அனுமதிக்கப்பட மாட்டாது. இது அவங்க அறநிலைத்துறை சார்பும் ஈஓ சார்புலையும் தான் இதை செய்யணுன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுல ரொம்ப மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, தனி நீதிபதியான திரு GR சுவாமிநாதனுடைய உத்தரவுக்கு அங்க ஏத்த சென்றப்ப நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்க கருத்துல கொண்டிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் மேல போய் விளக்கு ஏத்துறதுனால அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்றது எதை குறிக்குதுன்னா, அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, எய்தர் இட் இஸ் a incompetency of the state to maintain its law and order or it is a political stand taken by the government னு சொல்றாங்க. உங்களால உங்க சட்ட இதை நீங்க செயல்படுத்த முடியாததுக்கான காரணம், ஒரு 5 பேரோ 10 பேரோ மேல போய் அந்த தீபத்தை ஏற்றி கார்த்திகை அன்னைக்கு மக்கள் வழிபடுறது உங்களால இதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நீங்க சொல்றது. ஆனால் அப்ப இது முழுக்க உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் ஃபியர் ஆர் உங்களுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்காக நீங்க செய்யக்கூடிய மிஸ்சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஜட்ஜில் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் முன்னாடி எழுப்பப்படாத ஒரு ஆர்கியூமெண்ட்டை டிவிஷன் பெஞ்சில் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. வக்ஃப் போர்டு, அதாவது தீபத்தூன்றது எங்களுடைய சொத்து, அது எங்களுடைய பவுண்டரி, எங்களுடைய எல்லைக்குள்ள வர்றது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஹைலி மிஸ்chievous ஸ்டாண்ட். இதை கண்டிக்க வேண்டிய அறநிலைத்துறையோ கோவில் நிர்வாகமோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அதை சார்ந்த நிலை எடுத்ததையும் அவங்க கண்டிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது முதல் கட்ட தீர்ப்பாக நம்ம அவங்க கோர்ட்டில் வாசிச்சதை வச்சு நம்ம புரிஞ்சிருக்கோம். தீர்ப்பினுடைய முழுமையான நகல் வெளியே வரவும் அதை படிச்சுட்டு அதை பற்றி நம்ம விரிவாக பேசுறது சரியா இருக்கும். யாராவது கேள்வி இருக்கா? அந்த மொத்த மலையுமே ASI ப்ரொடெக்டட்னு அவங்க சொல்லியிருக்கனால ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான தரப்பினர்னு முடிவு கொண்டிருக்காங்க. இல்லை, இனிமேல் வரக்கூடிய எந்த விதமான அல்லது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும், இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கா இருந்தாலுமே அவங்க கிட்ட அனுமதி பெறணும். அதே மாதிரி காவல்துறையிடம் ஒப்புதல் பெறணும். அதுக்கப்புறமா தான் இதை செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கார்த்திகை தீபத்தை பொறுத்த மட்டுக்கும் கட்டாயம் ஏற்றப்படணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை பொறுத்த மட்டுக்கும் இது கட்டுப்படுத்தும்னு எனக்கு தெரியல. பட் தீர்ப்பை படிக்கும் பொழுது தான் நம்ம முழுமையாக அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஏஎஸ்ஐயும் போலீஸையும் கட்டாயம் இனி வருங்காலங்களில் எந்த ஒரு நிகழ்வாக பண்டிகை இருந்தாலும் அந்த மானுமெண்ட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதை கட்டாயம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய தொழில்துறை அனுமதி வாங்கணும்ன்றாங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றதை சொல்லியிருக்காங்கல்ல, உறுதிப்படுத்திருக்காங்களா? அதை பற்றி அதாவது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் இதை விட ஒரு தோல்விச்சுமான எனக்கு தெரியல.
ரொம்ப கிளியராக அந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் ஹியர் பண்ணிட்டு தே ஹவ் மேட் அன் அப்சர்வேஷன் தட் இட் இஸ் நத்திங் பட் எய்தர் எ லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆர் எ பொலிட்டிக்கல் கெயின். அப்போ இது ரெண்டுலையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அரசை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு. இதில் உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இது அந்த ஸ்பாட்டில் இருந்த எங்களுக்கு நேரடியாக அனுபவிக்க முடிஞ்சிச்சு. நம்ம அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அந்த அங்கே இப்போ வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துகளுக்கும் அனுபவிக்க முடியும். ஆனால் இது ஆர்குமெண்ட்லேயே அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய தனித்துவமான விஷயங்கள். அந்த நீதிபதிகள் இதை சொல்லும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே முழுமையான ஆச்சரியங்க. 144 போட்டது ஆன்டிடேட்டு, இது வந்து செட்டப் 144. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைகிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் தான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உங்கள் கருத்து சார்? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். திருப்பரங்குன்றம் வழக்கில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. GR சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களை அனுமதிக்கக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய தொல்லியல் துறையின் பங்களிப்புடன் கோயில் நிர்வாக பணியாளர்கள் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைகிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண்தான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உங்கள் கருத்து சார்? நீதிமன்ற வழக்காடு மன்றத்தில் தனி நீதிமன்றம் சொல்லி அடுத்த பெஞ்சுக்கு போய் அவங்களும் அது நீதிமன்றத்திலிருந்து கருத்து சொல்லி கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக பாபர் மசூதி இடிப்பில் நீதிமன்றம் சொன்ன கருத்தை அனைத்து இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்வது போது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து இந்து மக்களும் சிறுபான்மை மக்களும் சகோதரராக வாழக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஆகவே நீதிமன்றம் சொல்லுகின்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.